அந்த ஆபரணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரணும். இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா கனகதாரா ஸ்தோத்திரம் மூலியமா அஷ்டோத்திரம் நடக்க போகுது. இந்த கனகதாரா பத்தி எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மதிய நானும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப இயல்பு நிலையில ஒரு தாய் ஒரு கூரை அவங்களுக்கு அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு கூட ஆகாரம் அப்படிங்கிறது கிடையாதான். அவ்வளோ கஷ்டத்துல அந்த தாய் இருந்திருக்காங்க. அந்த நேரமா ஆதி சங்கரர் ரொம்ப ரொம்ப சின்ன வயசு குழந்தையா ஒரு 7-8 வயசு மாதிரி அந்த அம்மா முன்னாடி எனக்கு ஏதாவது யாசகம் இருந்தா கொடுங்கோ அப்படின்னு பிக்ஷை கேட்கிறாரு. அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு நிஜமாலே எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும்தான், அதுவும் காஞ்ச நிலைமையில ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும்தான் இருந்திருக்கு. அதுவும் அவங்க சாப்பிடாம அந்த குழந்தை கேக்குதே அப்படின்னா அந்த ஆதி சங்கர ஆச்சாரியருக்கு அந்த அம்மா கொடுக்குறாங்களாம். அது கொடுத்த உடனே அவங்க வீட்டுடைய கூரையை பிச்சுக்கிட்டு அந்த கூரையிலிருந்து அப்படியே ஆபரணமா விழுந்துதான். அது எப்படி அந்த நெல்லிக்காய் மாதிரியே அப்படியே தங்க ஆபரணமா ஒரு கோடிக்கணக்கான தங்க நெல்லிக்காய் அவங்க முன்னாடி விழுந்துதான். அப்போ அந்த நேரத்துல வந்ததுதான் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது. இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது சொன்னா நமக்கு அந்த மாதிரி கூறிய பிடிச்சு கொடுக்குமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. இந்த கதையோடைய விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே தானம் பண்ணணும். நம்ம கிட்ட இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளை தேடி யாராவது ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டா நம்மளால முடிஞ்சது அவசியமா தானம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கதையோடைய விஷயம். அதனால இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை டெய்லியும் வீட்டுல சொன்னாலும் சரி, சொல்ல முடியாதவா ஸ்தோத்திரமா இந்த ஆடியோல கேட்டாலும் சரி, முடிஞ்சவங்க மாசத்துக்கு ஒரு தடவையாவது யாராவது நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கோ இல்லைன்னா தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ ஒரே ஒரு தடவை எந்த நாளா இருந்தாலும் பரவாயில்ல அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் இது மூலியமா ஆதிசங்கரர் சொல்றாராம். அன்னதானத்துக்கு அவ்வளோ விசேஷம். அந்த ஒரு நெல்லிக்கால அவ்வளோ பெரிய அந்த கணக்கமே விழுந்துருது. கணக்கம் அப்படின்னா தங்கம் அப்படின்னு பேரு. அதே மாதிரி தாரா அப்படின்னா நிறைவில்லாத, அதாவது அது முடியாத அப்படின்ற மாதிரி அர்த்தமா, எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருந்துதான். அந்த மாதிரி அந்த கனகதாரா அப்படிங்கிறது ஸ்வர்ணத்தையும் நம்ம கிட்ட இது மாதிரி ஆபரணத்தையும் பணத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு இந்த மாதிரி சாஸ்திரம் ஆதிசங்கரர் மூலியமா நம்மளுடைய பூலோகத்துக்கு வந்தது. அதனால எல்லாருமே எல்லா விதமான சங்கடத்திலிருந்தும் வெளியே வரணும். எந்த மாதிரியான ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கக்கூடாது. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தா அதுல இருந்து வெளியே வரணும். எல்லாரும் ஆயுள் ஆரோக்கியமா இருக்கணும். தானம் செய்யற அளவுக்கு நமக்கு வலு கொடுக்கணும். தானம் செய்யற அளவுக்கு நமக்கு மனசு கொடுக்கணும் அப்படின்னு எல்லா அம்பாவையும் பிரதானமா துர்காலட்சுமி சரஸ்வதி நம்மளுடைய குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணி ஒரு தடவையும் நான் லக்ஷ்மி நமஹா லக்ஷ்மி நமஹான்னு சொல்லும் போது உங்களுடைய கையில இந்த மோதிர விரல், அதே மாதிரி கட்டவரல், பெருவிரலும் மோதிர விரலாலையும் குங்குமத்தை எடுத்து ஆபரணத்து மேல 2 குங்குமமா போட்டுக்கிட்டே வரணும். இந்த முடிஞ்சதுக்கு அப்புறமா மகாலட்சுமி அஷ்டோத்திரம் முடிச்சுட்டு கலசத்துக்கு இருக்கிற எல்லா விதமான உபசார பூஜைகளும் நடக்கும். அதனால எல்லாருமே நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அரஹர நம பார்வதி பதயே ஓம்